இருக்கும் கர்த்தர். ஏசாயா 41 அதிகாரம் 10 முதல் 14 வரையிலான வசனங்கள். இதை எழுதி கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். நீ பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ திகையாது, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கும். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவருக்கும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் பொருளாவார்களார். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய என் மீட்பர் உரைக்கிறார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமானது, பழக்கப்பட்டது. அடிக்கடி நம்முடைய ஜெபத்தில் இதை என்ன செய்வோம், சொல்லுவோம். சில ஆட்களுக்கு லோனு கட்டணும்னு நாள் வந்துட்டாலே இந்த வசனம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆண்டவரே, நாளான்னைக்கு லோன் கட்டணும். உடனே ஆண்டவரே பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீரே சுவாமி, பக்கத்தில் ப்ளீஸ் லோனை ஒன்று கட்டி விடுவீராக. அப்பெல்லாம் ஞாபகம் வரும். ஆனால் இன்றைக்கு ராத்திரியில் இது சூழ்நிலைகளுக்காக ஞாபகம் வந்தது அல்ல. இது நம்முடைய சபையின் மேல் ராஜாதி ராஜா வைத்திருக்கிற உன்னதமான திட்டம், உன்னதமான நோக்கம். ஆமென். 2 கோணத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தில் ஒரு நபரை பார்த்து சொல்லுகிறார். 14வது வசனத்தில் ஒரு குழுவை, ஒரு சபையை, ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றார். 13ஆம் வசனம் சொல்லுகிறார், நான் உன் வலது கையை பிடித்து. அப்ப இது யாருக்கு சொல்லப்படுகிறது? தலைவர்களுக்கு சொல்லப்படுகிறது, தகப்பன்மாருக்கு சொல்லப்படுகிறது, ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்லப்படுகிறது, ஒரு குடும்பத்தை நடத்துகிறவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஒரு சபையை முன்னின்று நடத்துகிற தமது பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் உன் வலது கையை பிடித்து என்ன சொல்லுகிறார் அவர்? ஆமென். பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 2வது 14வது வசனத்தில் இஸ்ரவேல் என்கிற சிறு கூட்டத்தை பார்த்து பேசுறார். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை பார்த்து வலதுகை பிடித்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்று சொல்லுகிற சிறு கூட்டமே என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. நீங்க பயப்படுறீங்களான்னு எனக்கு தெரியல, பயப்படுத்துறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா பைபிள் சொல்லுது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னது தானே நம்ம சொல்ல முடியும், நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்போ 45வது வருஷத்தின் இந்த ஸ்தோத்திர கூடுகையை சந்திக்கிற இந்த அருமையான சபை, அடிக்கடி இந்த பேர், இந்த சர்ச்சுக்கு பேரை போட்டு தரணும் என்னமுக்கா, இல்லைன்னா வேற ஏதாவது பேரை சொல்லிவிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லிவிங் காட் அசம்பிளி, இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். சரி, இதை நீங்க உள்வாங்கினீர்கள் என்பதை ஒன்று கூட நான் அறிவதற்கு உங்க பக்கத்தில் இருக்கிற உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம தைரியமா இருப்போம், கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு, அம்மா கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். நம்ம காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. ஆமென். சகோதரர்களுக்கு சொல்றேன், ஆண்டவர்
உங்களுக்கு துணை நிற்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த இடத்தில் இருக்கிற சகோதரிகளுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பதாக வாக்கு பண்ணுகிறார். இந்த இடத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றேன், குட்டீஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க, தேங்க்யூ நமக்குள்ளே, காட் பிளஸ் யூ. தம்பிமார் அப்படித்தான். என் அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஆமென், தேங்க்யூ, ஆமென், அல்லேலூயா. அப்ப இப்ப நமக்கு ஆறுதலா சொல்லுவோமா, பயப்படாதே, நம்ம ஆத்துமா பார்த்து சொல்லும், பயப்படாதே, கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். ஆமா, தாவீது என்று சொல்லுகிற தேவ மனிதர் அதிகமாய் தனிமையாகவே அதிகமான வருடங்கள் ஓடி தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய யுத்த களங்களை சந்தித்தவர் அவர். ஆனா அவர் தனக்கு ஆறுதல் தேவைப்படும் பொழுதெல்லாம் தன்னைத்தானே ஆறுதல் படுத்துகிறவர். நம்ம எல்லாம் இந்த கூட்டத்தின் முடிவு நேரத்தில் சொல்லுவோம் இல்ல, எப்படி, என் ஆத்துமாவே கர்த்தரை, தூங்கிட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் இப்ப பைபிளை எடுத்திருப்பாரு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நான் சில இடங்கள்ல இப்படித்தான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன். யாராவது ஊடையில தோத்தர தூங்குற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இந்த வசனத்தை சொல்லுவேன். உடனே அவங்க பேக்கெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. என்னதான் நம்ம பிரசங்கம் கேட்டாலும் வராத விழிப்பு எப்ப வரும் தெரியுமா? என் ஆத்துமாவை சவுண்டு கேட்ட உடனே வந்துடும். ஆமா, அவர் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆண்டவர் செய்த உபகாரம் என்ன? பயப்படாதே, நான் உனக்கு துணை. 45 வருட காலங்கள் இந்த ஊழியத்திற்கு துணை நின்று இந்த நாள் வரையிலும் கொண்டு வந்தவர். இந்த ஊழியம் வந்த வேகத்துக்கு எப்படியோ வந்திருக்கணும், ஆனா இந்த ஊழியத்தை இன்னைக்கு வச்சிருக்கிறாரே, அது பெரிய கிருபை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நாளில் கர்த்தர் மறுபடியும் ஒரு வார்த்தை, 44ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, 44ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, அதனுடைய 2வது வசனத்தை ஒன்று வாசிப்போம். உன்னை உண்டாக்கினவரும் உருவாக்கினவரும் துணை செய்கிறவருமாகிய கர்த்தர். அப்ப ஆண்டவர் எப்படி செய்கிறவர்? துணை செய்கிறவருமாகிய. நான் செய்கிற எல்லாவற்றிலும் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறவர், அதுதான் எனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர். நீங்க எதை செய்கிறீங்களோ அதுல உங்க கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறவர், உங்களுடைய பயணத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறவர், உங்களுடைய வேலையில் உங்களுக்கு உதவி செய்கிறவர், உங்களுடைய ஜெபத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறவர், உங்களுடைய ஆராதனையில் உங்களுக்கு உதவி செய்கிறவர். ஒரு உண்மையை சொல்லவா? ஆண்டவரால் அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. இயேசு சொன்னார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது அப்படின்னு சொன்னார், கூடாது அப்படின்னு சொன்னார். அப்ப ஆண்டவர் நம்ம எல்லா காரியங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா சூழல்களிலும் நம்ம கூட ஒருவராக, நமக்குள் ஒருவராக, நம்மோடு இருந்து நடத்துகிற ஒருவராய் நமக்கு துணை நிற்கிறார் பாருங்க. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆமே, அப்படியே கர்த்தர் செய்வார். என்ன ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை இன்னும் சற்று கவனிக்க வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன சில வார்த்தைகளை புரியும்படி உங்களுக்கு சொல்லி ஜெபித்து கடந்து சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். இந்த பகுதியை ஆண்டவர் எனக்கு சொன்ன பொழுது, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு இதை எப்படி சொல்லணும்? ஏன்னா இது சாதாரணமாகவே பல முறை பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். நம்ம சும்மா ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து பிரசங்கம் பண்றவர்கள் அல்ல. ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறீர் என்று சொன்னால், ஏன் இதை சொல்லுகிறீர்? இந்த வார்த்தையை நீர் சொல்லுவதற்கு காரணம் என்ன? நீங்க எப்பவுமே புரியணும், ஆண்டவர் ஒரு நாளும் உபகாரமற்ற வார்த்தைகளை சொல்லி மேற்பூச்சாய் பூசுகிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவருடைய தெளிவே அதுதான். என்னுடைய நினைவு சரியானால் 31 ஆண்டுகளாய் ராஜாவின் ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். 29 ஆண்டுகளாய் என் சபைக்கு நான் போதகரா இருக்கேன்.
ஆண்டவர் சில நேரங்களில் சில வார்த்தையை சொல்லுவார். உடனே நம்ம யோசிப்போம், இந்த இடத்துல இந்த வார்த்தை எதுக்கு அப்படின்னு நமக்கு தோணும். இந்த இடத்துல இந்த வார்த்தை சொன்னா செட் ஆகுமா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா எது நமக்கு இந்த இடத்துல வேண்டாம்னு நம்ம நினைச்சிருப்போமோ அந்த வார்த்தை தான் அந்த இடத்தையே புரட்டி போட்டிருக்கும். காரணம் என்ன? நாம் முகத்தை பார்த்து கணக்கிடுகிறவர்கள், நாம் முகத்தை பார்த்து திட்டமிடுகிறவர்கள். ஆண்டவர் அப்படி அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயங்களையும் கர்த்தர் கவனமாய் பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா. இப்போ ஆண்டவரிடத்திலே நான் விசாரித்த ஒரு காரியத்திற்கு கிடைத்த முதல் பதில், நீர் ஏன் துணை நிற்கிறேன்? நீர் யாருக்கு துணை நிற்கிறேன்? நீர் எப்பொழுது துணை நிற்கிறேன்? இதற்கு ஆண்டவர் சொன்ன பதில், எவர் ஒருவர் தள்ளப்பட்டவர்களோ அவர்களுக்கு என் துணை உண்டாயிருக்கும். தள்ளப்பட்டவர்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்திலிருந்து தள்ளப்பட்டிருக்கிறவர்கள், ஏதோ ஒரு சிலரால் தள்ளப்பட்டிருக்கிறவர்கள். சிலர் குடும்பத்திலே தள்ளப்பட்டிருக்கலாம், சிலர் சமுதாயத்தில் தள்ளப்பட்டிருக்கலாம், சிலர் அங்கீகரிக்கப்பட்டவர்களால் தள்ளப்பட்டிருக்கலாம், ஒரு காலத்தில் அங்கீகரித்தவர்களாய் தள்ளப்பட்டிருக்கலாம், பல உபகாரங்களை அனுபவித்தவர்களால் தள்ளப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், தள்ளப்பட்டு நிற்கிற பிள்ளைகளுக்கு நான் துணை நிற்கிறேன் என்று சொல். எப்படி? தள்ளப்பட்டு நிற்கிறவர்களுக்கு நான் துணை நிற்கிறேன் என்று சொல். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நிராகரிக்கப்படுதல் என்பது மிகுந்த வேதனையான ஒரு காரியம். நிராகரிக்கப்படுதல். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3.5 வருட காலங்கள் பூமியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அவர் யாருக்காகிலும் தீமை செய்தாரா? இல்லை. எல்லாருக்கும் நன்மை செய்தார். பைபிள் அழகா சொல்லுது, கண்ணில் பட்ட யாவருக்கும் அவர் நன்மை செய்தார். ஆனா 3.5 வருடங்கள் அவரால் ஆதரிக்கப்பட்ட, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட, அவருடைய நன்மையை அனுபவித்தவர்கள் மனிதர்களை கண்டு பயந்து இயேசுவை மறுதலித்தார்கள் பாருங்க. இயேசுவுக்காக குரல் கொடுக்க தவறினார்கள் பாருங்க. எல்லாராலும் இயேசு நிராகரிக்கப்பட்டவராக, ஆமென், அவமான சின்னமாய் நின்றார் இல்லையா? இந்த உலகத்தில் மிகப்பெரிய அவமானத்தை அனுபவித்தவர் இயேசு. காரணம், நம்ம எல்லாம் பூமியில் உண்டானவர்கள், பூமியிலிருந்து உண்டானவர்கள், பூமிக்கென்று உண்டானவர்கள். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. நாம உயரத்திலிருந்து உண்டானவர். நம்ம மனுஷகுமாரர்கள், அவர் தேவகுமாரர். அதாவது நம்ம அவமானப்பட்டதெல்லாம் மேட்டரே கிடையாது. காரணம், நம்ம அவமானப்படுவதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்தவர்கள். நம்ம பூமியிலிருந்து உண்டானவர்கள். இந்த உலகத்தின் நன்மை தீமைகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லையே. அவர் ஜீவனுள்ள தேவன் ஆயிற்று. அவர் உயரத்திலிருந்து வந்தவர், எல்லாருக்கும் நன்மை செய்தாரு. ஆனா அவரும் நிராகரிக்கப்பட்டார், அவரும் தள்ளப்பட்டார். இயேசுவை குற்றவாளிக்கு நிகராக தள்ளினார்கள் இல்லையா? ஆண்டவர் தள்ளப்பட்ட அனுபவம் உள்ளவரானதினால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு நான் துணையாக இருப்பேன் என்று சொல் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் நம்ம வயது முதிர்ந்த அநேக தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், உன்னதமானவர்கள் இருக்கிறீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த சில எல்லைகளை நாம் கவனிக்கும் பொழுது நாம் தள்ளப்பட்ட அநேக இடங்கள் நமது வாழ்வில் உண்டு. சிலது வெளியே தெரிஞ்சிருக்கும், சிலது வெளியே தெரியாது. சில இடத்துல மற்றவர்களுக்கு சொல்லி இருப்போம், சில நேரங்களில் மற்றவர்களிடத்தில் சொல்ல முடியாது. சில காரியங்கள் நம்முடைய இருதயங்களிலேயே வேதனையை உருவாக்கி அழுத்தி கொண்டே இருக்கும். ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு ஒரு நல்ல தெய்வம் உண்டு. அவர் தள்ளப்பட்டவர்களுக்கு துணை நிற்கிறவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நான் ஒரு கணம் யோசித்தேன். அநேகருடைய வாழ்க்கையில் தள்ளப்படுதல்கள் வருது. அநேகருடைய குடும்பங்களில் தள்ளப்படுதல்கள் வருது.
மனிதர்கள் நம்மை தள்ளுதல், இது ஒரு நிலை. தேவன் மனிதனை தள்ளுதல், இது ஒரு நிலை. தலைமைத்துவம் மனிதனை தள்ளுதல், குடும்பம் நம்மை தள்ளுதல். ஒவ்வொன்றுக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, அநேக நிராகரிக்கப்பட்ட இடங்களை நாம் உற்று கவனிக்கும் பொழுது நாம் அநேக காரியங்களை படிக்க வேண்டியது வருகிறது. நம்ம மேலோட்டமா படிக்கலாம். இப்ப நானும் இது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எனக்கு தந்த பொழுது நான் யோசித்தேன். ஓகே, தள்ளப்பட்டவர்கள் ஆண்டவர் துணை நிற்கிறார். அப்ப மேலோட்டமா வாக்குத்தத்த விதையே கர்த்தர் பேசுறார் போல அப்படின்னு நான் மனசுல நினைத்தேன். ஆனா ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த இன்னொரு காரியம், ஐயா, இதற்கு முன் தள்ளப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நான் துணை நிற்கிறேன், இனி தள்ளப்படாதிருக்கும்படி அவர்களுக்கு நீ உபதேசம் பண்ணணும்னார். அல்லேலூயா. இதற்கு முன் தள்ளப்பட்டவர்களுக்கு நான் துணை நிற்கிறேன், அவர்களை தூக்கி விடுகிறேன், அவர்களை பலப்படுத்துறேன். ஆனா எப்பொழுதும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. அதனால நீ ஒண்ணும் பண்ணு, எது தள்ளப்படுதலுக்கு காரணமா இருக்குமோ அத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. இனி ஒரு தள்ளப்படுதலுக்கு இவர்கள் நின்றுவிட கூடாது கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலிருந்தே நீங்க கவனிக்கும் பொழுது, முதலாக சரித்திரத்தில் படிக்கும் பொழுது தள்ளப்படுதல் இருந்திருக்கு. இப்ப ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் மனுஷனை வச்சார். மனிதனுடைய ஏதோ ஒரு செயல் ஆண்டவரை வருத்தப்படுத்துகிறது. அதனுடைய முடிவென்ன? இந்த தோட்டத்தில் நீ வேண்டாம் என்று அவன் என்ன செய்யப்படுகிறான்? தள்ளப்படுகிறான். அதற்கு முன்னே இன்னொரு தள்ளப்படுதல் இருக்கு. இந்த பூமி உண்டான காலங்களில் வானத்திலிருந்து லூசிபர் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? தள்ளப்பட்டிருக்கிறான். அப்போ தள்ளப்படுதல் என்பது பரிசுத்த வேதாகமத்திற்கு புதிது அல்ல அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு புதியதானது அல்ல. 12 சீஷர்களை ஆண்டவர் செலக்ட் பண்றார். அதுல ஒருத்தன் பிசாசு ஆயிடுறான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். அந்த 12 பேர்ல ஒருவன் தள்ளப்பட்டு அவனுக்கு பதிலாக இன்னொருவன் என்ன செய்கிறான்? எடுத்துக்கொள்ளப்படுகிறான், தேர்வு செய்யப்படுகிறான். அப்ப பழைய ஏற்பாட்டிலும் தள்ளப்படுதல்கள் வந்திருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் தள்ளப்படுதல்கள் வந்திருக்கு. நம்ம பைபிள்ல படிச்சோம், தள்ளப்படுகிறவர்களுக்கு நான் துணை நிற்கிறேன். ஆனா ஒன்று, ஏன் அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்பதை நீ படிக்கணும். எதற்காக? இனி நான் தள்ளப்படாமல் இருக்கும்படி. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில் யார் நம்மை தள்ளினாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் மட்டும் நம்மை தள்ளிவிடக்கூடாது. கணவன் தள்ளலாம், மனைவி தள்ளலாம், அப்பா அம்மா தள்ளலாம், சகோதரர்கள் தள்ளலாம், உறவுகள் தள்ளலாம், சமுதாயம் தள்ளலாம், சபை தள்ளலாம். இந்த உலகத்தில் யார் தள்ளினாலும் நமக்கு ஒரு மேட்டரே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சம் நிற்பாரே ஆனால், கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பாரே ஆனால் எனக்கு விரோதமாய் இருக்கிறவன் யார்? அப்ப இந்த உலகத்தில் யார் வேணாலும் என்னை தள்ளலாம், அது ஒரு மேட்டரே கிடையாது. ஆண்டவர் மட்டும் என்னை தள்ளிவிடக்கூடாது. நீ எனக்கு வேண்டான்னு புருஷன் சொல்லலாம், இயல்பாகி போச்சு. இப்ப எல்லாருக்கும் அப்படித்தான். சாம்பார்ல உப்பு கூடிட்டுனாலே டைவர்ஷன் தான் பேசுறான். ஆமா, அந்த இங்கிலீஷை சொல்லி கொடுத்தவன் கடிச்சே தின்னு விடலாம் அவனை. இப்ப சின்ன சின்ன பிரச்சனைக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன் பாஸ்டர். சமீபத்தில் ஒரு குடும்பம், ஒரு தாயார் என்கிட்ட ரொம்ப வருத்தத்தோட சொன்னாங்க, பாஸ்டர் ஐயா, என் மக குடும்பத்துக்கா ஜோம் பண்ணுங்க. அப்ப கேட்டு என்ன பிரச்சனை? என் மருமகனுக்கு டைவர்ஸை தவிர எதுவுமே தெரிய மாட்டேங்க. என்ன அப்படின்னு, குழம்புல உப்பு கூடுதலா இருந்தா கூட நான் உன்னை டைவர்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஆமா, ஒருவேளை வீட்டில் நடக்கும் பொழுது கொஞ்சம் காலில் தோத்துற என்னது, இந்த மணல் மிதிப்படும்னா பேசாம உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிம்பான. நாம பேசாம, நான் உடனே சொன்னேன், அவன் சொன்ன உடனே இவளை திருப்பி சொல்லு, நான் உன்னை டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். எருமை கூட எல்லாம் வாழ முடியாது. இப்ப அதெல்லாம் ரொம்ப லகுவாய் போச்சு. வாழ்க்கை என்பது ரொம்ப லகுவாய், தள்ளுதல்
நிராகரித்தல், இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப வழக்க சொல்ல மாறிடுச்சு. ஆனா ஒன்று, இந்த உலகத்தில் யார் வேணாலும் நம்மளை தள்ளலாம், ஆண்டவர் மட்டும் நம்மளை தள்ளிக்கிறவே கூட. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு இன்றைய சிந்தனையை கொஞ்சம் ஆழமா நம்ம படிக்க போறோம். ஒரு முறை ஏலி என்று சொல்லுகிற ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தகப்பனாக, ஒரு பாஸ்டரா அல்ல, ஒரு தகப்பனாக போதிக்கிறார், ஒரு தகப்பனாக சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்றார்? எல்லாரும் தம் பிள்ளைகளை குறித்து தப்பா பேசுறாங்க. பைபிள் சொல்லுது, தன் பிள்ளைகளை குறித்து தவறான சில கருத்துக்களை அவர் கேள்விப்படுறார். இது அவருக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கிறது. ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைகள், சபை தவறாக பேசுகிறது, மக்கள் தவறாக பேசுறார். அது நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு நாள் தன்னுடைய 2 பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறார். என்ன பேசுறாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனம் ஒருத்தர் படிங்க. என் குமாரரே, மீண்டாம் நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு, பாருங்க, நீங்க கெட்டு போனா பரவாயில்ல, இன்னொருவன் கெட்டு போகிறதுக்கு நீ காரணமா இருக்க, அதுதான் பிரச்சனை. நீ இடர்னா உன்னோட முடிஞ்சு போச்சு. நீ இடரும் பொழுது மற்றவர்களையும் இடர பண்ணுகிறாய். நீ தீழ்ப்பானவனாக போல்வதில்லை, சரி கழுத உன்னோட முடியுது. ஆனா இன்னொருவன் தீழ்ப்பானவனாய் போவதற்கு, இன்னொருவன் இடறுவதற்கு, இன்னொருவன் விசுவாச குறைச்சல் அடைவதற்கு, இன்னொருவன் பரிசுத்த குலைச்சல் அடைவதற்கு நீ காரணமா இருக்க என்று சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து என்ன பேசுகிறார்? மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால், பாருங்க, ஒரு மனிதன் பிரச்சனை வருமானால் யார் தீர்த்துக்குவாங்க? நியாயாதிபதிகள் தீர்த்துக்குவாங்க. ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானே ஆகில், அல்லேலூயா, யாருகிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு போக முடியும்? ஒரு ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையில் பிரச்சனை, ஆண்டவருக்கும் ஒரு குடும்பத்துக்கும் இடையில பிரச்சனை, ஒரு ஊழியத்துக்கும் ஒரு தேவனுக்கும் இடையில பிரச்சனைன்னா யார் ஆண்டவர்கிட்ட ஏன் இப்படி பண்ணினே கேட்கத்தக்க யாரா இருப்பாங்களா? இல்ல. அதனாலதான் சொல்றேன், வழக்கு யாரோடும் வரலாம், ஆண்டவரோடு மட்டும் வரக்கூடாது. பிணக்கம் யாரோடும் வரலாம், ஆண்டவரோடு வரக்கூடாது. யார் நம்மை வெறுக்கலாம், மேட்டரே கிடையாது, ஆண்டவர் மட்டும் நம்மளை வெறுக்க கூடாது. யார் வேணும்னாலும் நம்ம தள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா ஆண்டவர் மட்டும் அதை செய்யக்கூடாது. காரணம், ஆண்டவர் ஒரு மனிதனை தள்ளினால் அவனை காப்பாற்றுவதற்கு இந்த உலகத்தில் எவனாலும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற இன்றைய செய்தி, நீங்கள் மற்றவர்களால் தள்ளப்பட்டவர்களாக இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். அப்ப தேவனுடைய துணை யாருக்கு? தள்ளப்பட்டவர்களுக்கு தேவ துணை, தள்ளப்பட்டிருக்கிறவர்களுக்கு தேவ துணை. அது இன்னொரு வார்த்தை சொல்லலாம், நிராகரிக்கப்படுகிறவர்களுக்கு தேவனுடைய துணை. இன்னைக்கு எந்த எல்லையில இதை நீங்க உணர்கிறீர்களோ, இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா நீங்க ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் வேற ஏதோ யோசிக்கிறார். சரியா? ஆண்டவர் கிருபை தருவார். வேதத்தில் ஒரு சில உதாரணங்கள் இருக்கிறது, உங்களுக்கு முன்னே வைக்கும்படி நான் கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஒரு சில தள்ளப்படுதலை படிக்க போகிறோம். ஏன் இவங்க தள்ளப்பட்டாங்க? சில எல்லைகளில் இவர்கள் நிராகரிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? நான் தள்ளப்படாமல் இருப்பதற்கு இதை செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். எல்லாரும் எடுங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 பக்கம் 22வது பக்கம் எடுத்துட்டீங்களா? சில ஆட்கள் எல்லாம் புரட்டி புரட்டி டயர்ட் ஆகிறாங்க. 22வது பக்கம் எல்லாரும் எடுக்கணும். இந்த 22 எழுதுகிறவர்களுக்கு சொல்றேன், 10வது வசனம் முதல்
20வது வசனம் வரைக்கும் நீங்க என்ன செய்துக்கணும்? எழுதிக்கிடணும். இது ஒரு சரித்திரம், இது ஒரு சரித்திரம். தேவன் துணை நிற்கிறார். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு தனி மனுஷி நிராகரிக்கப்படுகிறார், ஒரு குழந்தை நிராகரிக்கப்படுகிறது. யார் நிராகரிக்க கூடாதோ அவர் நிராகரிக்கிறார், யார் நிராகரிக்க கூடாதோ அவள் நிராகரிக்கப்படுகிறார். இந்த இப்பொழுது 10ஆம் வசனத்திலிருந்து நம்ம ஒருத்தர் படிங்க. ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் எப்படி எப்படி நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன? தள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் துணை. சொல்லுங்க அந்த வார்த்தையே, தள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் துணை. அவ்வளவுதான். அப்ப வசனத்தின் ஆரம்பம் என்ன சொல்லுது? ஆமென். இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். தொடர்ந்து மகன் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல ஒரு தள்ளப்படுதல் உண்டாகிறது. யார் தள்ளுறா? சாராய், அப்புறம் ஆபிரகாம். யார் தள்ளப்படுகிறார்கள்? ஆகாரும் அவருடைய. இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்களா? ஒரு காலத்துல எல்லாரும் இந்த இஸ்மவேல் பிறந்தப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆபிரகாமின் சுதந்திரவாளி இவன்தான். ஒரு காலத்துல தங்க தொட்டிலில் படித்தவன் இவன். ஒரு காலத்துல எல்லாரும் கீழே படுக்கவே வைக்க மாட்டாங்க, அந்த அளவிற்கு ஆரவாரமாய் இருந்த குழந்தை, யாராலும் நிராகரிக்கப்படாத ஒரு பிள்ளை. எல்லாரும் சொன்னாங்க ஆபிரகாமினுடைய சுதந்திரவாளி இவன்தான், ஆபிரகாமினுடைய சொத்துக்கு வாரிசு இவன்தான், ஆபிரகாம் விட்டு போனதை இவன் தான் இனி பார்க்க போறா, ஆபிரகாமுக்கு எல்லாமே இவன் தான். யா எப்படி 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 சாப்பிடுறது கூட தங்க தட்டில் தான். ஏன்? தன்னுடைய எஜமானுக்கு பிறந்த ஒரே சுதந்திரவாளி. எல்லாரும் சொன்னாங்க. யாரு? ஆபிரகாம் சொன்னார், என் சுதந்திரவாளி இந்த பிள்ளை. சரி, சாராய் சொன்னாங்க, இதுதான் என் குடும்பத்தினுடைய சுதந்திரவாளி. ஒரு குடும்பத்தார் எல்லாருமே சொன்னாங்க, புகழாரமா இருந்து. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கெல்லாம் தோத்திரம் அவ்வளவு விருந்து வச்சாக. நான் வரேன் பின்னாடி வரேன். பர்த்டேல அவ்வளவு பயங்கரமா, படுக்கிற அளவுக்கு கேக்கு அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. இவன் தான் சுதந்திரவாளி, இவன் தான் சுதந்திரவாளி, இவன் தான் சுதந்திரவாளி இன்னும் சொன்ன வாயி இப்ப சொல்லுகிறது இவன் சுதந்திரவாளி அல்ல. எந்த வாய் இவன் தான் சுதந்திரவாளின்னு சொல்லிச்சோ அதே வாய் சொல்லுது இவன் சுதந்திரவாளி. எந்த வாய் இவன் தான் என் குடும்பத்தில் எல்லாம்னு சொல்லிச்சோ அதே வாய் சொல்லுது எனக்கு இவ குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லை. இந்த ஊழியத்துக்கு இவன் தான், இந்த ஊழியத்துக்கு இவ தான், இந்த ஊழியமே இவளால தான், இந்த ஊழியமே இவர்களால தான், நான் நிக்கிறதே இவர்களால தான். புகழாரம் சூட்டின வாய் இப்ப சொல்லுது இவளுக்கு எனக்கும் சம்பந்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தள்ளப்பட்டார்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, சாராயி வந்து ஆகாரை செலக்ட் பண்ணுவதற்கு காரணம் என்ன? என்னுடைய வீடு இவளால் கட்டப்படணும், அப்படித்தானே சொன்னாங்க. என் வீடு இவளால தான். நான் நினைக்கிறேன் கன்சீவா இருந்த காலத்துல கார்லிக்ஸ் என்ன, காம்ப்ளான் என்ன, போன்மிட்டா என்ன, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில எப்படி கேர் பண்ணி இருக்கும். ஒன்னாலதான் என் வீடு கட்டப்படுது, ஒன்னாலதான் என் குடும்பம் கட்டப்படுது. நீ இல்லைன்னா என் வீடு இல்லை, நீ இல்லைன்னா என் குடும்பம் இல்லை, நீ இல்லைன்னா என் பிசினஸ் இல்லை. அல்லேலூயா. அதே வாய் நாரவாய் இப்ப சொல்லுது நீ என் குடும்பத்துக்கு தேவையே இல்லை, என் குடும்பத்தை நான் கட்டிக்குவேன், நீ உன் சோழிய பாரு. அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தள்ளப்படுதல் அவ்வளவு வருத்தத்தை கொண்டு வருகிறவன். Glory to God.
சாதாரணமான ஒருவர் தள்ள இருந்தா பரவாயில்ல. ஏன்னா இந்த ஆகார் மனமாக காரணம் என்ன? சாராளுக்கு வேண்டி உனக்காக என் வாழ்க்கையே அழிச்சிட்டு நிக்கிறேன். இப்ப நீ சொல்ற உனக்கு எனக்கும். வெரி குட். உங்களுக்கு தமிழ் நல்லா புரியும். என் வாழ்க்கை அழிய காரணமே நீதான். என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆளானதே ஒன்னாலதான். இப்படி ஒரு பிள்ளைக்கு நான் அவனை பார்த்து சொன்னா எல்லாம் அவனாலதான். அல்லேலூயா. என் வாழ்க்கை இவ்வளவு வேதனைக்குள்ள வந்தது. என் பாட்டுக்கு பாத்திரம் தேய்ச்சனா, படுக்கையை விரிச்சனா, என் பாட்டுக்கு படுத்தனா, விறக கீர்னா, தண்ணிய கோர்னான்னு வீட்டுக்குள்ள வேலை செய்துட்டு இருந்தேன் நான். என்ன ஆமை தோத்திர மதராக்கி உன் புருஷனை பாதராக்குனதே நீ. இன்னைக்கு நீ என்ன சொல்ற? நீ என் குடும்பத்துக்கு தேவையில்லை, நீ என் குடும்பத்துக்கு தேவையில்லை, என் உறவுக்கு நீ தேவையில்லை, என் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நீ தேவையில்லை. எவ்வளவு புகழாரம் சூட்டினாயோ அதே அளவுக்கு நீ என்னை தள்ளிவிட்டாய். இதான் வேதனை, தள்ளுதல். ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பை சொல்லுங்க, தள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர். சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. நேசித்தவர்களால் தள்ளப்பட்டவர்களுக்கு, போஷித்தவர்களால் தள்ளப்பட்டவர்களுக்கு, சிநேகித்தவர்களால் தள்ளப்பட்டவர்களுக்கு, ஆதரவாய் இருந்தவர்களால் தள்ளப்பட்டவர்களுக்கு, புகழாரம் சூட்டினவர்களால் தள்ளப்பட்டவர்களுக்கு, காரணமே இல்லாம தள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இந்த ராத்திரி சொல்லுகிறார், நான் என் பிள்ளைகளுக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் துணையா இருந்தாரா இல்லையா? ஆண்டவர் துணையா இருந்தாரா இல்லையா? எங்க படிக்க போகிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14 முதல் படிங்க பார்க்கலாம். எழுந்து பாருங்க. 15 படிமா. துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு கீழே விட்டு பார்க்க மாட்டேன் என்று சத்தமிட்டு அழுதால் கேட்டார். இந்த வார்த்தையை கவனிங்க. தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே என்ன ஆச்சு? பயப்படாத. கேட்டார். ஒரு அல்லேலூயா. தள்ளப்பட்டவர்களுக்கு தெய்வம் துணை. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? தள்ளப்பட்டவர்களுக்கு தெய்வம் துணை. அல்லேலூயா. உங்க வலது கரத்தை மட்டும் உயர்த்துங்க. அல்லேலூயா. தள்ளப்பட்டவர்களுக்கு தெய்வம் துணை. இந்த வார்த்தை ஒருவேளை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள், எங்கேயோ ஒரு எல்லையில தள்ளப்பட்டு, புறந்தள்ளப்பட்டு, அவமானத்தை அனுபவித்து உடைந்து என்னுடைய சத்தம் கேட்பீர்களானால், இன்றைக்கு இரவிலே கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, உன்னை சாக கொடுப்பது இல்லை. கர்த்தர் உன்னை சாக கொடுப்பதில்லை. என் தேவனாகிய கர்த்தர் உன்னை சாக கொடுப்பதில்லை. தள்ளப்பட்டவனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லுகிறேன். நன்றி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல இன்னும் நான் கொஞ்சம் ஆழமா யோசிச்சிட்டேன். ஆண்டவர் தள்ளவில்லை. இந்த இடத்துல தள்ளினது ஆண்டவர் அல்ல, ஆபிரகாம் தள்ளுறார். ஆபிரகாம கொஞ்சம் ஆழமா படிச்சா அவர் அந்த அளவுக்கு கொடுமையான மனிதரும். பேசிக்கலி ஆபிரகாம் ஒரு நல்ல மனுஷன். உங்களுக்கு தெரியுமா? அவரை ஒரு நல்லன்னு சொன்ன தங்கச்சி சொல்லுது, ஆமா நல்ல மனுஷன், ஏதோ பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிச்ச மாதிரியே. நம்ம இதுவரைக்கும் எத்தனையோ பிரசங்கம் கேட்டிருக்கோம், யாரும் ஆபிரகாம தப்பாவே சொன்னதில்லை. நம்மளும் எத்தனையோ வருஷமா பேசியிருக்கோம், கேட்டிருக்கோம். அந்த மனிதனை தவறாக பேசுவதற்கு நம்ம ஒரு வார்த்தையை அவரிடத்தில் பார்க்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனா அந்த மனுஷன் அப்படி செய்வாரா? இல்லை. சரி, கொஞ்சம் சாராய் பக்கம் திரும்புங்க.
உங்களுக்கு இப்ப யார் மேல கோபம் இருக்கும்? எல்லாம் இந்த கிளவி பார்த்த பார்வைதான். அவளை என்ன செய்யணும் அப்படின்னு யோசித்தா, இயல்பா இந்த அம்மாவும் யாரும் கிடையாது. இந்த அம்மாவும் அந்த அளவிற்கு கொடுமையான ஒரு பெண்மணி எல்லாம் கிடையாது. இல்லைன்னா 75 வயசுல இந்த மனுஷனை நம்பி ஃப்ரம் அட்ரஸ் தெரியும், டூ அட்ரஸ் தெரியாம கிளம்பி இருக்குமா? தானே? நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரே ஒரு வாட்டி தான் சாராயின் இடத்துல பேசி இருக்கிறார். எப்ப? 90 வயசுல. 89வது வயசுல ஒரு நாள் ஆண்டவர் வீடு சந்திக்க வந்தார். அப்ப புருஷன் இடத்துல கேட்கிறார், அபிரகாம் இடத்துல, ஏ கிளவி எங்க? அவளை ரூம்ல இருக்காள். உடனே ஆண்டவர் சொல்றார், அப்படியா, அடுத்த உற்பவ கால திட்டத்தில் அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கும். இந்த ஆண்டவர் சொன்ன உடனே பக்கத்து ரூம்ல பாட்டி இருந்து, ஏன்னா சொன்னது ஆண்டவரா இருந்தாலும் கேட்டது கிளவி இல்ல. நான் சொல்ல புரியுதா? சொன்னது ஆண்டவரா இருந்தாலும் கேட்டது யாருன்னு கிளவி இல்ல. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஊர்ல சிலர் பழமொழி சொல்லுவாங்க, ஏல தோத்திரம் கேட்டவன் கேனப்பையில இருந்தா எரும மாடு ஏரோப்ளைன் ஓட்டுமா. ஆண்டவர் தான் சொல்றார். இருந்தாலும் ஒரு வயசு வரம்பு வேணாம். வயசு என்ன 90 இல்ல, நீ ஒரு 40லயோ 30லயோ சொல்லி என் மகளை கலங்காதே உன்னை பாட்டியாக்க போறேன்னு தேங்க்யூ லாட்னு எடுத்துக்கலாம். வயசு 90. ஆண்டவர் ஒரே ஒரு முறை தான் ஆண்டவர் சாராயிட்ட பேசுறார். அந்த ஒத்த நாளிலே அந்த அம்மா மொத்தம் சொல்லி முடிச்சிருச்சு. அதனால ஆண்டவர் அதிகமா போன் பண்ணா யாருக்கு தான் பண்ணுவார்? ஆபிரகாம் தெரியும், இவள்கிட்ட பேச்சு நம்ம சமாதானம் கெடுக்கிறத விட இந்த பசங்க கிட்டயே தொடர்பு வச்சிருக்கலாம். இதுல இருந்து நமக்கு ஒண்ணு தெரியுது, மீதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆண்டவர் புரியுதா இல்லையா? பல முறை பேசி இருக்கார். ஆனா ஒரு முறைக்கு ஒரே ஒரு முறை தான் இந்த அம்மாட்ட பேசுற. அந்த ஒத்த நாளே ஆண்டவருக்கே கடுப்பாயிட்டு, இவள்கிட்ட போய் சொல்லி இருக்கப்படாது அப்படின்னு. பொதுவா எப்பவுமே ஆண்டவர் யார்கிட்ட தான் பேசுறார்? அபிரகாமை நோக்கி, அபிரகாமை நோக்கி, அபிரகாமை நோக்கி. ஆண்டவர் அபிரகாம் சொன்ன உடனே அபிரகாம் யார்கிட்ட வந்து சொல்றார்? பாட்டியம்மாட்ட சொல்றார். எவ்வளவு? ஆண்டவர் என்ன கிளம்ப சொல்றார். எங்க? தெரியாது. எப்ப? தெரியாது. எப்ப வருவோம்? தெரியாது. எங்க போறோம்? தெரியாது. அங்க பைப்புல தண்ணி வருமா? தெரியாது. பக்கத்துல ரேஷன் கடை இருக்கா? தெரியாது. என்ன எடுத்து திம்போம்? தெரியாது. நம்ம பெண்களா இருந்தா அன்னைக்கு ராத்திரியோட விஷம்தான் அவனு. உங்க ஊர்ல சொன்னேன் அல்ல, நம்ம ஊர்ல. ஆனா அவ்வளவு இந்த சாராயமா ரொம்ப அழகான தரமான ஆண்டவரை நம்பி புறப்பட்ட ஒரு தாய். ஆனா அவர்களும் அப்படி தள்ளத்தக்கவர்கள் அல்ல. ஏன் இந்த இடத்துல ஒரு தள்ளப்படுதல் வந்துச்சு? பேசிக்கா கவனிச்சு, அபிரகாம் இதை செய்கிறவர் அல்ல, சாராயும் இதை செய்கிறவர் அல்ல, ஆண்டவரும் இப்படிப்பட்ட செயலை அனுமதிக்கிறவர் அல்ல. அப்போ ஒரு தள்ளப்படுதலுக்கு பின்னால நம்ம ஊரில் படி சொன்னா ஏதோ ஒரு 7.5 எழுத்து இருக்குன்னு சொல்லி, ஒரு ஊழியத்துல தள்ளப்படுதல் வருதுன்னா, ஒரு குடும்பத்துல தள்ளப்படுதல் வருதுன்னா, ஒரு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில தள்ளப்படுதல் வருதுன்னா நீங்க ரொம்ப கவனிக்கணும். சில பின்னணியங்கள் சரியில்லாம வரும். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். தள்ளப்படுதல் எங்க இருக்கும்? ஆமென். அப்படி நம்ம படிச்சா வேதம் சொல்லுது. அப்படியே கொஞ்சம் பின்னால வர்றீங்களா? நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? சர்ச்சிலேன்னு சொல்லப்படாது. ஆதியாகம 21ஆம் அதிகாரத்துல தானே இருக்கிறீங்க. அப்படி என்ன 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எல்லாரும் எடுங்க. 16ஆம் அதிகாரத்துக்கு வர்றீங்களா? எங்கே தள்ளப்படுதலை பார்க்க முடியும்? ஐயா இருக்கா இல்லையா? எத்தனாம் பக்கம்? 16. தங்கங்கள். இப்ப 1ஆம் வசனத்துல இருந்து 1, 2, 3 எழுதிக்கிடுங்க. இப்ப ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். சண்டை போடாம படியில. ஆபிரகாமுடைய மனைவியாகிய கதர் இப்பதான் தோணுது, என் பிள்ளை இல்லாம இருந்தது. விட்டு கொடுக்கல பாத்தியா? இப்ப கூட ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட அவளுக்கு இருந்தாள். பிள்ளை பெறாதபடிக்கு
கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். சேரும் ஒருவேளை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன இருந்தாலும் இந்த கிழவி கொஞ்சம் அவசரம் தான். நீங்க நல்லா கவனிங்க. 75 வயசுல 75வது வயசுல இவங்க கிளம்புறாங்க. யாருடைய 75வது வயசுல? ஆபிரகாமினுடைய 75. அப்ப சாராய்க்கு எத்தனை வயசு? 40 இருக்கும். 65 வயசு ஆச்சு. இப்போ கிளம்பி 10 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் என்ன பிறக்கல, குழந்தை என்ன செய்யல, பிறக்கல. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. இந்த அம்மா ரொம்ப தெளிவு, ஆனா சின்ன கோளாறு. என்னுடைய கர்ப்பத்தை கர்த்தர் என்ன செய்தார்? அப்ப அடைச்சவர் தானே திறக்கணும். நீ ஏன் புதுசா சாவி அடிச்சா? இதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு தெரியுது என்னுடைய கர்ப்பம் யாரால் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் அடைச்சத இந்த அம்மா புதுசா திறக்கணும்னு நினைச்சு. நீங்க நல்லா கவனிக்கணும். அடைத்தது நம்முடைய ஆண்டவரை குறித்து உங்களுக்கு தெரியும் தானே. யோசிக்காம ஏதாவது செய்வாரா? இல்லை. திட்டமிடாமல் ஏதாவது பேசுவாரா? ஆண்டவர் எதை செய்தாலும் எப்படி நன்மைக்காய் செய்கிறவர். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். அப்ப ஆண்டவர் அடைத்தால் நோக்கம் இருக்கும், திறந்தாலும் நோக்கம் இருக்கும், கொடுத்தாலும் நோக்கம் இருக்கும், தடுத்தாலும் நோக்கம் இருக்கு. இப்ப தெரியுது இந்த அம்மாவுக்கு என்னுடைய கர்ப்பத்தை அடைத்தவர் யார். அப்ப என்ன செய்யணும்? அடைச்சவர்கிட்ட போய் ஏன் அடைச்சீர்னு கேட்டிருக்கணும். இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தானா திறக்கிறது வரைக்கும் நீ எப்படி இருந்திருக்கணும்? அவர் அடைக்கும் பொழுது நம்ம ஏன் புதுசா சாவி எடுத்தோம்? அப்ப இந்த இடத்துல அடைக்கப்பட்டது தேவ சித்தம். அதற்கு மாற்று வழி ஏற்படுத்தினது சுயம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. உனக்கு தெரிஞ்சிருக்கு, என்னுடைய நன்மைக்கு தடை பிசாசு அல்ல. என்னுடைய நன்மைக்கு தடை என் பலகீனம் அல்ல. என்னுடைய நன்மைக்கு தடை யாருதான்? கர்த்தர். புதுசா இங்க கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்தார். அப்ப அடைச்சது யாரு? அடைச்சது யாரு? இதே மாதிரி கர்த்தரால் கர்ப்பம் அடைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ தான் அன்னாள். அந்த அம்மா என்ன செய்தாங்க? யார் அடைச்சாரோ அவர் திறக்கிறது வரைக்கும் அந்த ஆண்டவரை விடவே இல்லை அந்த அம்மா. இல்லையா? நம்ம ஒரு நாளும் தோத்திரம் பக்கவாட்டில் போய் திறக்கிறவங்களை தேடப்படாது. இங்கதான் பிரச்சனையே வரும். நம்ம பொதுவா நமக்கு ஒரு பழக்கம் உண்டு, ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த வழி சரியில்லைன்னா பக்கத்து வீட்டில் போயிருவோம் நம்ம. அதாவது இந்த ரோட்ல ஏதாவது பிளாக் இருக்குன்னா நம்ம பக்கத்து தெருவில் போய் பழகினவங்க. அப்ப அதனால இதே மாதிரிதான் அந்த அம்மா என்ன செய்யுது? அடைச்சவர் கர்த்தர், நீ திறக்கிறதுக்கு அவரை தான் காத்திருக்கணும். நம்ம என்ன செய்தோம்? இனி எப்ப போய் ஜோம் பண்ணி என்ன எதனோ பொழப்பா, அவர் பாட்டுக்கு அடைச்சிட்டு இருக்கட்டும், நம்ம சைடுல திறப்போம்னு போயிட்டு. அப்ப இந்த இடத்துல அடைத்தது தேவனுடைய சித்தம். ஆகார் அந்த வீட்டுக்குள்ள வருகிறது சுயம். எப்போ எந்த இடத்திலே நிராகரிக்கப்படுதல் வரும், எந்த இடத்திலே தள்ளப்படுதல் வரும், ஊழியமா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக சுயம் எந்த இடத்துல எழும்புமோ அங்கே இன்றல்லது நாளை தள்ளப்படுதல் தவிர்க்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா. ஏன்னா மனிதன் யாரு? மாறிக்கொண்டே இருப்பான். ஆமாவா இல்லையா? ஒரு காலத்துல உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு சொன்னவங்க உன்னை இப்ப பார்க்கவே எரிச்சலா இருக்குன்னு சொல்றானா? அதுதான் மனுஷன். அல்லேலூயா. நீங்க எப்படின்னு தெரியல. ஒரு சிலர் காதலித்து திருமணம் செய்தவர்கள் நாளைக்கு காலையில எப்போ 9 மணிக்கு வரும் பேபி, உன்னை என்னால பார்க்காம இருக்கவே முடியலன்னு SMS போட்டவங்க இப்ப கல்யாணம் ஆன பிறகு நீ அந்தால போ, உன்னை பார்க்கவே எரிச்சலா இருக்கு. மாறினாங்களா இல்லையா? மாறுறாங்களா இல்லையா? அப்ப இன்றைக்கு நம்ம கவனிக்கணும், மனிதன் மாறிக்கொண்டுதான் இருப்பான். அது தூத்துக்குடியில மட்டும் இல்ல, அது எல்லா இடத்தும் மனிதன் தான். ஆமென். நிலையானவர் கர்த்தர் மட்டுமே.
அதனாலதான் நம்முடைய பரிசுத்த வேதாகம் சுயத்தை சார்ந்து ஓட நம்மளை அனுமதிக்கல. ஏனென்றால் இப்போ சகோதரி இருக்கிறார், அவர்கள் என்றும் ஒரே மனநிலையில் இருப்பார்களா? வாய்ப்பில்லை. இன்று ஊழியர் இருக்கிறார், ஆமென், என்றும் ஒரே மனநிலையில் வாய்ப்பில்லை. மனிதர்கள் என்ன செய்து கொண்டுதான் இருப்பாங்க. அப்போ அதனாலதான் நீங்கள் எதை செய்தாலும் மனிதனுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று, கர்த்தருக்கென்று செய்யுங்க. காரணம், மாறாத ஒருவர், மறக்காத ஒருவர், மதிக்க தெரிந்த ஒருவர், நாம் ஆராதிக்கிற தெய்வம் மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ ஆரம்பம் சரியில்லம்மா, அதனாலதான் நிராகரிக்கப்படுதல் இருந்துச்சு. ஏன்னா வாழ்க்கை ஆரம்பிச்சது தேவ சித்தப்படி அல்ல. ஒரு சந்தர்ப்பம் அந்த அம்மாவை மனைவியாக்குகிறது. ஒரு சந்தர்ப்பம் மறுமனையாட்டிய அடிமை மறுமனையாட்டியாய் மாறுவதற்கு தேவ சித்தம் அல்ல காரணம். ஒரு துர் ஆலோசனை, ஒரு சுயம், ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை தான் காரணம். என்னைக்குமே தேவ பிள்ளைகள் சூழ்நிலைகளை கண்டு செயல்பட வேண்டியவர்கள் அல்ல, தேவ சித்தம் அறிந்து செயல்பட வேண்டியவர். எத்தனை பேர் சோதரன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எனக்கு தேவன் கொடுத்த படிப்பினை நீ சூழ்நிலைகளை அறிந்து அல்ல பயணிப்பது. நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற சூழ்நிலை, ஆமென், படிப்பினை ஒரு நாளும் சூழ்நிலைகள் அல்ல நம்மளை செயல்பட வைக்கிறது. எந்த இடத்துல தேவ சித்தத்தை நிராகரித்து சூழ்நிலைகளை பார்த்து பயணித்தார்களோ அந்த இடத்துல எல்லாம் தலைகுனிவு, அவமானம், நிந்தை, தள்ளப்படுதல், நிராகரிப்பு இது வந்திருக்கு. ஒரு அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல சாராயும் தேவ சித்தம் விசாரிக்கல, அபிரகாமும் தேவ சித்தம் விசாரிக்கல, ஆகாரும் தேவ சித்தம் விசாரிக்கல. ஏன்னா அந்த பொம்பளைக்கு வேற, இதுவரைக்கும் அடிமையா இருந்த எனக்கு தனியா ஒரு ரேஷன் கார்டு கிடைக்குதுன்னா அல்லேலூயா அப்படின்னு போயிட்டா, பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப இதுல நான் கவனிக்கணும், சுயத்தில் எடுக்கிற எந்த முடிவும் ஆமென் நிராகரிப்பில் தான் முடியும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சு? சுயமாய் தேவ திட்டத்திற்கு மாறாய், தேவ நோக்கத்திற்கு மாறாய் அடைத்தவர் யாரு? கர்த்தர். அப்ப ஆண்டவர் அடைச்சிருந்தா ஒரு நோக்கம் இல்லாமல் அடைக்க மாட்டார். அடைத்தவருக்கு திறக்க தெரியும். அந்த வார்த்தைக்கான கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தடுத்தவருக்கு திறக்க தெரியும், அடைத்தவருக்கு திறக்க தெரியும். ஆமை, கையில் எடுத்தவருக்கு பயன்படுத்த தெரியும். குடும்பத்தை கொடுத்தவருக்கு பாதுகாக்க தெரியும். மக்களை கொடுத்தவருக்கு வளர்க்க தெரியும். பிள்ளைகளை தந்தவருக்கு போஷிக்க தெரியும். நம்ம வேற ஐடியா போட வேணாம். ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று இல்லை. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி உடரப துரப கத்துனம் தரபகதுனி உடரப சந்தலப ரிவிக்கரப கத்துனபலப. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், சுயம் என்னைக்குமே நிராகரிப்புதலுக்கு விதை. சுயம் என்னைக்குமே நிராகரித்தலுக்கு விதை. சுயம் என்னைக்குமே தள்ளப்படுதலுக்கு விதை. அதனாலதான் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் அல்ல, என் சித்தம் செய்கிறவர்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. அப்போ இந்த இடத்திலே ஆகார் தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? தனி மனிதனுடைய சுயம். இந்த அம்மா கூட ஏன் தேவ சித்தத்தை அறியல? ஆமென், தோத்திரம். நமக்கு பேராசை ஒரு காரணம். ஏன்னா மனிதன் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு என் நெத்தியில வேர்வை வருதா இல்லையா? கொஞ்சமா தான் வருது. தூத்துக்குடி பரவாயில்ல. நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைப்பாய். இது ஒரு சாபம் தானே. யாருக்கு கொடுத்தது? அபிரகாமுக்கு கொடுத்த, சரி, ஆதாமுக்கு கொடுத்த ஒரு சாபம் தானே கர்த்தருக்கு. இந்த சாபத்துக்கு காரணம் என்ன? எப்படி ஆண்டவர் நீங்க என்ன பைபிள் என்ன சொல்லுது? அவர்களை மனுஷியாகவும் மனுஷனாகவும் வைத்தார். இவர்களுக்கு யாராக மாறணும்னு ஆசை நீங்கள் தேவர்கள் ஆகலாம். இருந்த இடத்துல இருந்திருக்கலாம்ல.
சரி, பிசாசு வந்து லைட்டா சொல்றான், நான் உங்களை தேவர்களை போல ஆக்க போறேன். ஒண்ணு, இப்ப சாயந்தரம் 4 மணி, நாளை காலையில ஒரு 10:30 மணிக்கு ஆண்டவர் வருவார். பகலின் குளிர்ச்சியான நேரம், காலையில ஃபாஸ்டிங் பிரேயர் வேற இருக்கு. ஒரு 8 ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வாரேன், கொஞ்சம் பொறுத்து இருந்தா மனுஷனாவது இருந்திருக்கலாம். இப்ப தேவனாயும் இல்ல, மனுஷனாயும் இல்ல. வீட்டுல போனா வள்ளுங்கு, வெளியே வந்தா கழுத மாதிரி பின்னால மிதிக்குது. சபையில இருந்தா ஒரு டைப்பா இருக்கு. உங்களை சொல்லல, பொதுவா சொல்ல. எப்ப எப்படி இருக்காம்னே தெரியல. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, மனிதர்கள் மிருக குணம் உள்ளவர்கள் ஆனார்கள். அப்படி இருக்கு. சைஸ்ல தான் மனுஷனா இருக்கான். கேரக்டரை பூரா சில நேரத்தில் பெருச்சாளி வேலை காமிக்கிறான், பூனை மாதிரி வேலை செய்யறான், ஒட்டக மாதிரி வேலை செய்யறான், நிறைய சேட்டை பண்றான். நீ நல்லா இருக்கியா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப தோணுது, தேவர்கள் ஆயிருக்க வேணாம், மனுஷனாவே இருந்திருக்கலாம். அப்போ ஆகார் வேற ஆண்டவர்கிட்ட சொல்லி இருக்கலாம் இல்ல. ஒரு வட்ட ஆண்டவர்கிட்ட கேட்போமா? யோசபாத் என்று சொல்லுகிற ராஜாவினிடத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுடைய உறவினனான ராஜா தன்னை யுத்தத்திற்கு அழைக்கும் பொழுது அவன் என்ன சொல்றான்? நம்ம தேவனிடத்திலே விசாரிச்சுட்டு அப்புறமா போலாமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த இடத்துல என்ன இல்லை? சுயம் இல்லை. அப்ப யோசபாத்துக்கு தெரியுது, சுயமா போனா ஆபத்து வரும், சுயமா போனா நிராகரிக்க வேண்டியது வரும். இன்னைக்கு எனக்கு பிடிக்கிறது என்னைக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்னாடி, எனக்கு மறக்கவே முடியாது, அந்த பிள்ளைகள் லைவ் பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மாமியார் மகன், ஒரு தாயும் மகனும் என் ஜெப அறைக்கு வந்தாங்க, என்னுடைய ஆபீஸுக்கு வந்தாங்க. அந்த மாமியார் என்று சொல்லுது, என் பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு பாஸ்டர், அந்த பிள்ளைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது, அந்த கல்யாணம் நடக்கணும், என் வீட்டுல மருமகளா வர்றதா இருந்தா, மீதி உங்களுக்கு தெரியுமா இல்லையா, அவதான் வரணும், இன்னொருத்தைய நான் ஏத்துக்கிடவே மாட்டேன். ஏதோ நான் அவன் பையன் கல்யாணம் பண்ணல நான் செத்து போயிருவோம் மாதிரி அந்த கலவி பேச்சு. அப்ப நான் சொன்னேன், என்ன நடக்குது, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல பாஸ்டர், நானும் செவம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சபையை சார்ந்தவர்கள் அல்ல, இப்பவும் அல்ல. அப்ப வருஷங்கள், ஒரு சில மாதங்கள் போயிட்டு, ஏதோ தேவாதீனம் அந்த பிள்ளையே வாழ்க்கைக்கு அமைஞ்சிருச்சு. ஒரு 5-6 வருஷம் நல்லா இருக்கும். அந்த பையன், அந்த பேர பையன் வந்து ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிறது வரைக்கும் பெரிய பிரச்சனை ஒண்ணு இல்லை. ஒரு நாள் இந்த அம்மா அவ தங்கச்சிய கூப்பிட்டுட்டு அதே ஜபாரைக்கு அதே ஆபீஸுக்கு வந்து, ஏம்மா என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறிய? சமாதானமே இல்லை பாஸ்டர். என்னன்னு உடனே அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? இவ இப்படி இருப்பாம்னு நினைக்கவே இல்லை, தெரியாம கோடிட்ட இடத்தை நிரப்புக, அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ எந்த மருமகள் எனக்கு வேணும்னு சொன்னாங்களோ அதே மருமகள் என் வீட்டுக்கு வந்ததுனாலே டேஸ் 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 டேஸ். இப்ப நான் தெரிவிச்சேன், சரி இப்ப நான் என்ன செய்யணும்? சோமனு சமாதானத்துக்கு வேண்டி நீ தானே வாங்கி வச்சா வந்து அலையில அனுபவி அனுபவி. என் அன்னைக்கு நீ தேவ சித்தம் அறியல இல்லம்மா, உன்னுடைய சுய விருப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுத்த. அப்ப ஒரு தள்ளப்படுதல், ஊழியமா இருக்கலாம், மினிஸ்ட்ரியா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், சுயத்தில் ஆரம்பிக்கிறது வருத்தத்தில் தான் முடியும், நெருக்கத்தில் தான் முடியும், நிராகரிப்பதில் முடியும். அப்ப இங்க வேதம் சொல்லுது, அந்த அம்மாவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? சுயத்தில் இருந்தது, நிராகரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இது யாருடைய தவறு? இது யாருடைய தவறு? சாராயினுடைய தவறு. சாராயினிடத்தில் என்ன இருந்துச்சு? தேவசித்தம் அறியல, சுயம். அபிரகாம் எப்படி இருந்தார்? தேவசித்தம் அறியல, சுயம், மனித ஆலோசனை, சுயம். சரி, ஆகாருக்கும் தேவசித்தம் அறியல, சுயம். அப்ப சுயத்தில் ஆரம்பித்தது எப்படி முடிஞ்சது?
தள்ளப்படுதலே. இன்னைக்கு 45வது வருஷம் இந்த ஸ்தோத்திர பண்டிகையை கொண்டாடுகிற லிவிங் காட் அசெம்பிளி சபைக்கு சொல்றேன், எந்த காலத்திலையும் இந்த பலிபீடத்திலே, இந்த ஆலயத்துக்குள்ளே, இந்த ஊழியத்திலே, நம்ம குடும்பத்திலே சுயத்தை விட்டுறவே கூடாது. 100% தேவனுடைய விருப்பத்திற்கு இந்த சபை தன்னை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. எந்த இடத்துல சுயம் வருதோ அங்க தோல்வியை தடுக்கவே முடியாது. எந்த இடத்துல சுயம் வருமோ அங்கே தலைகுனிவு, அங்கே அவமானம், அங்கே தள்ளப்படுதல் வரும். அதனால இன்னைக்கு நடக்காம இருந்தா அது நாளைக்கு நடக்கட்டும். இன்னைக்கு கிடைக்காம இருந்தா அது நாளைக்கு கிடைக்கட்டும். கொஞ்சம் அமைதியா இருப்போம். ஆனா சுயத்திற்கு ஒரு நாள் நம்ம ஒப்பு கொடுக்க கூடாது. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அதிசயமாய் நடத்துவார். ஒரு அல்லேலூயா. ஒன்று, இந்த தள்ளப்படுதலுக்கு காரணம் என்ன? சுயம். இரண்டாவது, இந்த தள்ளப்படுதலுக்கு காரணம் இன்னொரு கேரக்டர் இருக்குது. அதையும் கூட படிச்சுட்டு போயிரோமா? நேரம் சரியாக 9 மணி 4 நிமிடங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். அந்த 16ஆம் அதிகாரம் இருக்கா இல்லையா? 16ஆம் அதிகாரத்துல தானே நிக்கிறிய. நம்ம இப்ப எது வரைக்கும் எழுதி இருக்கோம்? 3வது வசனம் வரைக்கும் வந்திருக்கோம். அதாவது 1ஆம் வசனத்துல தான் நிக்கிறோம். எழுதினவங்க 3 வரைக்கும் வந்திருப்பாங்க. இப்ப எழுதுறவங்க என்ன செய்யணும்? 4, 5, 6 வசனங்களை எழுதணும். 4, 5, 6 வசனங்களை எழுதணும். எழுதிட்டு இப்ப 4வது வசனத்திலிருந்து படிக்க போறோம். இவ ஏன் நாசமா போனான்னு படிச்சிருவோம். 4வது வசனம் படிப்போமா? அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். கர்ப்பவதி ஆனதை கண்டபோது, இது உனக்கு கொலஸ்ட்ரால் தானே? இது உனக்கு கொலஸ்ட்ரால் தானே? அதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. நம்முடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன? தள்ளப்பட்டவர்களுக்கு துணை நிற்கிற ஆண்டவர். சொல்லுங்க, தள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் துணை நிற்பார். நீ ஏன் தள்ளப்பட்டேன்னு அறிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆகாருக்கு வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் ஏன் நடந்தது? அபிரகாமினுடைய வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் ஏன் நடந்ததுன்னு படிச்சாச்சு. சரி, ஆகாருக்கு இது ஏன் நடந்துச்சு? எப்படிப்பட்ட குடும்பம் அது? அபிரகாம் சாதாரணமான மனிதரா? விசுவாசிகளின் தகப்பன் இல்லையா? சாராய் சாதாரணமான உலகத்தாளா? விசுவாசிகளின் தாய் இல்லையா? தேவனால் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே அபிரகாமை எப்படி கூப்பிட்டிருக்கார்? சிநேகிதன் கூப்பிட்டிருக்கார். என் ஊழியக்காரன் சொல்லி இருக்கார். தீர்க்கதரிசின்னு சொல்றார். அப்ப ஆண்டவர் இந்த அளவிற்கு ஒரு மனுஷனை ஆண்டவர் சர்டிபிகேட் பண்ணி இருப்பார்னா அவன் நம்மள மாதிரி இருப்பானா? சூப்பரமா இருந்திருக்க மாட்டார். ஏன் நீ ஒரு மாதிரி பாக்குற? அல்லேலூயா. அவன் அவ்வளவு நல்ல மனிதர். அந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும்னா இடையில எங்கேயோ 7.5 எழுத்திருக்குன்னு அர்த்தம். இவளுக்கு வாய் கொழுப்பு தான் காரணம். மறுபடியும் நான் படிக்கிறேன், நீங்க பாருங்க, கேளுங்க. ஆகாரோட சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். வந்துருச்சா உள்ள பெருமை? உள்ள என்ன வந்துருச்சு? வந்துருச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. எரும மாடு பேண்ட் சட்டை போட்டுட்டு, எரும மாடு பேண்ட் சட்டை போட்டுட்டு எப்படி இருந்திருக்கணும்? உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது யாரு? உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? உனக்கு இந்த பொசிஷனை கொடுத்தது யாரு? வேலைக்காரியாக இருந்த உன்னை வீட்டு மறுமனையாட்டியா ஆக்கினது அவள் தானே. அவ அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை நீ எந்த அளவிற்கு ஞானமா ஹேண்டில் பண்ணி இருக்கணும், அவளை எவ்வளவு கவனமாய் கையாண்டிருக்கணும். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில ஆட்களுக்கு அப்படிதான். நான் வரும்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நானும் பிரதேசம் ஒரு இடத்துல வந்துட்டு இருந்தோம். வரும்பொழுது ஒரு மனிதனை பார்த்தேன். அவர் ரொம்ப சிம்பிளா இருந்தார். அவருடைய ஃபேமிலியை விசாரித்த பொழுது அந்த மனிதனை, எங்க ஊர்ல எல்லாம் இப்படி ஒரு ஆளை பார்த்து அவங்களெல்லாம் சாதாரணமா நடக்கவே மாட்டான். மேக்சிமம் மலைக்கு மேல தான் நடப்பாங்க. சில ஆட்களுக்கு ஒரு 2 பவுன் தங்க சங்கிலி கழுத்துக்கு வந்துட்டுனா போதும், மேல 2 பட்டனையும் திறந்து திறக்கப்பட்ட பிரேத குழி போல சித்தம்.
பார்த்திருக்கீங்களா? உங்க ஊர்ல அப்படி இருக்காமுக்கா இல்லையோ? எங்க ஊர்ல அது அதிகம் இருக்காங்க. அப்ப நம்ம ஏரியாலாம் ஒரு மாதிரி தான் போகுது. வரட்டும். நான் சொல்றது புரியுதானே? ஒரு சின்ன அங்கீகாரம், ஒரு சின்ன ஆசீர்வாதம், ஒரு சின்ன நன்மை, ஒரு சின்ன ஒரு உயர்வு தன்னுடைய வாழ்க்கையில வந்தாலே தன்னுடைய உண்மை நிலையை மறந்து விடுகிறார்கள். பைபிள் சொல்லுது, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்க. இந்த இடத்துல நான் இன்னைக்கு வந்திருக்கேன், ஆனா உண்மையிலேயே இந்த இடத்தில் நான் நிற்க தகுதியானவன் தானா? ஆண்டவர் கிருபையா கொண்டு நிக்க வச்சிருக்கார். ஒரு சாதாரணமான மனிதன், கிருபை மக்களை, கிருபை. அப்ப இந்த இடத்துல வரும் நம்ம எவ்வளவு பயபக்தியா வரணும். இந்த இடத்தில் நாம் வருவதற்கு உதவியா இருந்த ஒரு பெண்மணி, உதவியா இருந்த ஒரு தாய், அந்த தாய் தன்னுடைய ஸ்தானத்தையாக்கு உனக்கு தந்திருக்கிறார். இப்ப என்ன செய்யறாங்க? தனக்கு ஒரு நன்மை, தனக்கு ஒரு உயர்வு, தனக்கு ஒரு மேன்மை, தனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே சில ஆட்கள் அப்படிதான் ஏணியில கட 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 கடன்னு ஏறிட்டு அப்புறம் அந்த ஆளை தட்டி கிளப்பாட்டுறான். அப்படியே பரலத்து போறானா இருக்கும். இவன் அப்படித்தான். 5வது வசனத்தை படிங்க. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எப்படி பொம்பளைகளுக்கு வேலையே கொஞ்சம் ஓவரா தெரியல. பண்ணது யாரு? இந்த சாராய்க்கு ரேஷன் கார்டுல பேர் சேர்க்கிறதுக்கு காரணம் யாரு? இந்த ஐடியா யாருது? கிடைச்ச ஐடியாவை இவர் பயன்படுத்திக்கிட்டார், அவ்வளவுதான். வேற விட்டுறேன், லைவ்ல போகுது விட்டுறது. ஆனா உண்மையில இந்த ஐடியா யாருது? சாராயோடு. முழுக்க முழுக்க இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் யாரு? ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறீங்களா? இல்ல பாத்தியா? முதல்ல சாராய் சாராய்னு சொல்லி ஒத்துக்கிறியான்னு கேட்டோன்னே இதுதானே நம்ம பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு? சாரா. ஆனா இந்த அம்மா இப்ப என்ன செய்யுது? இந்த எனக்கு நேரிட்ட அவமானம் நானா கேட்டேன், அவ எனக்கு வேணும்னு. நீ இல்ல கொடுத்தா? நீயா பாம்பை பிடிச்சு தலையில போட்டுக்கிட்டு இப்ப பழி யார் மேல? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாதிரி பண்ணவே செய்யாதீங்க. சகோதரர்களே, ஆமாவா இல்லையா? தூத்துக்குடியில் அப்படி இல்லையோ? வாய்ப்பு இல்லையே. பண்ணது யாரு? பாட்டி அம்மா. பழி யாரு? சொல்ல புரியுதா? நீர் சேரும், எனக்கு குடும்பம் கட்டப்படணும், அதுதான் முக்கியம். இப்படி எல்லாம் ஐடியா கொடுத்தவ இப்ப என்ன சொல்றா? இதுக்கெல்லாம் காரணம் அவனே. இவரா காரணம்? அல்லேலூயா, ஆமென். மறுபடியும் எல்லாத்தையும் சொல்லுங்க, இப்படி பண்ணாதீங்க. பண்றதையும் பண்ணிவிட்டு பழிய தூக்கி சொல்லுங்க. பண்றதையும் பண்ணிவிட்டு பழிய தூக்கி புருஷன் மேல, பழிய தூக்கி மாமியார் மேல, பழிய தூக்கி தாய் மேல, அடுத்தவங்க மேல போட்டுக்கிட்டு தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் பேரா அந்தால குழி தோண்டி. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். மணி என்னாச்சு? இனி 4 நிமிஷம் தான் இருக்கு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தள்ளப்படுதலுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறோம். சரி, அடுத்து உம்முடைய என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவில் நின்று. எங்க நடுவில் நிக்க? அவதான் உள்ள வந்துட்டாளே. 6வது வசனம். 6வது நோக்கி. அன்னைக்கு எந்த இடத்துல இருந்தாலோ இன்னைக்கு அதே இடத்துல தான் இருக்கிற அமைக்கி இருண்டான். பெர்மிஷன் கிராண்டட். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு. இப்ப யாராவது மந்திரவாதம் செய்தாங்களா ஆகாருக்கு பிரச்சனை வர்றதுக்கு? யாராவது பிலிசூனியம் பண்ணி இருப்பாங்களோ? நான் சாராய பார்த்தா கேட்கணும், ஏன் சாராய் அன்னைக்கு ஆகார் வீட்டுக்கு முன்னால ஏதாவது எலுமிச்சம்பளம் கிடந்து? இதெல்லாம் அடுத்தவன் மந்திரவாதம் செய்ததில்ல, வாய் கொழுப்பு. உங்களே சொல்லல. நீ என்ன ஒரு மாதிரி பாக்குறிய? யாரு? ஆகார் வாய் கொழுப்புனே. ஆகார் வாய் கொழுப்பு.
ஆண்டவர் கிருபையா ஒரு வாழ்க்கையை தந்திருக்கார். நீ எவ்வளவு தாழ்மையா இருக்கணும், நீ எவ்வளவு தாழ்மையா இருக்கணும், நீ எவ்வளவு பெருமைக்கு ஒரு கணம் கூட வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது. என்னைக்கு நம்ம யாருங்கிறத மறந்து நம்ம வாழ்க்கையில பெருமைக்கும் மற்றவர்கள் அற்பமா நினைப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோமோ உடனே புரிஞ்சுக்கிடணும், நம்முடைய ஸ்தானத்தை நம்ம இழக்கிற நேரம் வந்துருச்சு. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமை ஆகாது, பெருமை ஆகாது. மற்றவர்களை அற்பமாய் நினைத்தல் ஆகாது. இந்த அம்மா அந்த தவறு செய்திருக்க கூடாது, இல்ல செய்திருக்க கூடாது, இல்ல அம்மாவா இல்லையா? செய்திருக்கலாமா தம்பி? செய்திருக்க கூடாது. உனக்கு இவ்வளவு பெரிய ஒத்தாசை அவங்களுக்கு செய்திருக்காங்களா இல்லையா? காலம் வரைக்கும் எவ்வளவு கவனமா அந்த அம்மாவை பார்த்திருக்கணும். இது கொழுப்பு தானே? கொழுப்பு வாழ்க. இன்னொரு வசனத்தை கூட படிங்க. இன்னொரு வசனம் 21ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் எடுங்க. 21ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம் அதனுடைய 8, 9 வசனங்கள். பயங்கர ஈசாக்குக்கு விருந்து பண்ணினாங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எப்படி எப்படி? முன்னாடி யாரு பரியாசம் பண்ணுனா? அம்மா. இப்ப அதே நோய் யாருக்கு வந்துட்டு? பையனுக்கு வந்துருச்சு. அப்ப புரிஞ்சுக்கிடணும். அப்ப எங்க ஊர்ல ஒரு வாழை மரத்துக்கு பேர் சொல்லுங்கப்பா. வாழை மர செவ்வாழையா? செவ்வாழைக்கு தை வாழை இப்படித்தான் இருக்கும், செவ்வாழையத்தான் இருக்கும். அம்மா பரியாசம் பண்ணுனா இப்ப பிள்ளை பரியாசம் பண்ண, அம்மா குறை சொன்னா இப்ப பிள்ளை குறை சொல்றான், அப்பா குறை சொன்ன. அப்ப புரிஞ்சுக்கிடுங்க, அதே கேரக்டர் யாருக்குள்ள வருது? வந்துருச்சா? இப்ப நான் தெரியாம கேட்கிறேன், வீட்டை விட்டு வெளியே வர்றதற்கு யாரு காரணம்? பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், பிள்ளை சாகும்படி அழுதான். காரணம் என்ன? ஏன் அந்த பிள்ளையை சாகும்படி அழ கத்தர் அனுமதிச்சா? சின்ன வயசுல அந்த பையலுக்குள்ள கொழுப்பு தான். அம்மாவை பார்த்து பிள்ளை படிச்சிட்டான். அம்மாவுக்குள்ள என்ன இருந்துச்சு? மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிற சுபாவம் இருந்து. பிள்ளைக்குள்ள எப்படி இருந்துச்சு? பிள்ளைக்குள்ள என்ன? பரியாசம் பண்ண நாம் பிள்ளை. அப்போ அற்பமாய் நினைக்கிறவளுக்கு பிறந்த பிள்ளை எப்படி இருந்தா? அடுத்தவர்களை மதிக்காத பிள்ளை தான் வந்தா. இதனால என்ன வந்துச்சு? அவங்க நினைச்ச இடத்துல வாழ முடிஞ்சதா? இல்ல இல்ல, வாழ முடியல. நினைச்ச இடத்துல குடும்பம் நடத்த முடிஞ்சதா? இல்ல. அப்ப இந்த தள்ளப்படுதலுக்கு யார் காரணம்? அந்த அம்மா எடுத்த சுயம், இந்த அம்மாவுடைய பெருமை. அதுதான் காரணம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பைபிள் சொல்லு, தள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் துணை. ஆனா என்ன செய்யணும்? நம்முடைய தவறை நம்ம உணரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. சாராய் உணர்ந்தார்களா இல்லையா? சாராய் உணர்ந்தார்களா இல்லையா? உணர்ந்தாங்க. தெரியாம பண்ணிட்டு, ஆண்டவரே இனி நான் யாரையும் என் வீட்டில் இனி உள்ள கொண்டு வர மாட்டேன். அந்த சுயம், இந்த அம்மா சுயத்தை உணர்ந்ததா? ஆகார் அழுதாங்க இல்ல, உடைஞ்சாங்க இல்ல. பைபிள் அழகா சொல்லுது, 2 பேரும் உடைஞ்சு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. சாராய் குடும்பத்தையும் கர்த்தர் கைவிடல, ஆகார் குடும்பத்தையும் கர்த்தர் கைவிடல. ஒரு அல்லேலூயா. தள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் துணை, அது உண்மைதான். ஆனா ஏன் தள்ளப்பட்டோன்னு நமக்கு வேணும் இல்ல. அப்ப சுயம் எங்க உண்டோ அங்க என்ன இருக்கும்? தள்ளப்படுதல் உண்டு, தவிர்க்க முடியாது. எங்கே மற்றவர்களை அற்பமாய் பேசுகிற பெருமை, அகந்தை இருக்குமோ அங்கே தள்ளப்படுதல் உண்டு. யாரால என்ன செய்ய முடியாது? தவிர்க்க முடியாது. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயந்து நன்மை செய், நன்மையானதை அறுவடை செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகார் குடும்பத்தையும் ஆண்டவர் விடல, சாராய் குடும்பத்தையும் கர்த்தர் விடல. காரணம், 2 பேரும் உடைஞ்சு தேவ சமூகத்துக்குள்ள விழுகிறார். அல்லேலூயா, ஆமென். தேவன் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு அந்த அம்மா உடைஞ்சிருச்சு. இவங்க
என் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டார், ஆண்டவர் என் கண்ணீரை கண்டார் அப்படின்னு உடைஞ்சிட்டார். 2 பேரும் உடைஞ்சு தெய்வ சமூகத்தில் வந்தாங்க. அவர்கள் ஒரு நாள் நிராகரிக்கப்பட்டு போக கர்த்தர் விடவே. கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனால் எல்லா தேவ பிள்ளைகளுக்கு இந்த அருமையான 45வது இந்த ஸ்தோத்திர பண்டிகையில நான் சொல்றேன், ஆண்டவர் தள்ளப்பட்டவர்களுக்கு துணை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஏன் தள்ளப்பட்ட? வனாந்தரத்தில் அழிய விடல. ஆனா ஏன் இந்த இடத்துக்கு நீ வந்த? இந்த அவமானத்துக்கு ஏன் வந்தோம்? இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? ஒரு ஆளு எடுத்த அவசர முடிவு, இன்னொரு ஆளு எடுத்த பெருமை, அற்பமா பேசுறது, அடுத்தவங்களை. ஒரு நாளும் பைபிள் சொல்லுது, ஒருவரை ஒருவர் மேலானவர்களாக எண்ணணும். யாரும் என்ன செய்யக்கூடாது? அற்பமாய் நினைக்க. ஆமென். குருடனாய் இருக்கிற ஒருவனை குருடன் என்று சொன்னால் அவனை படைத்த தேவன் நிந்திக்கப்படுகிறார். முடவனாக இருக்கிற ஒருவன் முடவன் என்று சொல்லப்பட்டால் அவனை படைத்த தேவன் நிந்திக்கப்படுகிறார். மற்றவர்களை நிராகரிப்பதும் அவமானப்படுத்துவதும் நம்மேல் விழுந்த கடமை, நம்மேல் விழுந்த பழி அல்ல. அதுக்கு ஒரு நாளும் வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை கடந்த நாட்களிலே ஏதாவது ஒரு இடத்துல அவசரப்பட்டு ஏதாவது முடிவெடுத்ததுனால ஊழியத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை ஏதேனும் நீங்க சந்திச்சிருப்பீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, கடந்த நாட்களில் சில இடத்துல அவசரப்பட்டேன், இந்த இடத்துல நான் அவசரப்பட்டிருக்க கூடாது. ஆண்டவர் என்னை மன்னிங்க, உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ஆகாரை பார்த்து பைபிள் சொல்லுது, இந்த வனாந்தரத்தில் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்படித்தானே? கர்த்தர் கைவிடவில்லை, ஆண்டவர் மறக்கவில்லை, ஆண்டவர் விட்டு கொடுக்கவில்லை, கர்த்தர் அவர்களை வாழ வைத்தார். அப்ப இன்றைக்கு என்னை ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். தள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் துணை. இனி ஒரு நாளும் தள்ளப்பட வைக்கின்ற சுபாவங்கள் என் ஜீவிதத்தில் வரவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? அல்லேலூயா.